நவகிரகங்கள் எந்தெந்த நிலையில இருக்குது, அது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கறதுன்றத நாம ஒவ்வொரு மாதமும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில ஜூலை மாதத்துக்கு எந்த ராசிக்கு என்ன பலன்கள் என்பதை பார்க்கலாம் வாங்க. மேஷ ராசினருக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுதுன்னா, அதாவது உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் உங்களுக்கு 2ஆம் இடத்துல தாங்க இருக்கிறாரு. இது உங்களுக்கு ஓரளவுக்கு பலமா இருக்குன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 7 சனி ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு 12ஆம் இடத்துல சனி இருந்து உங்களுக்கு நிறைய தொல்லைகள் கொடுத்துட்டு இருக்குல்ல. அங்கு உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருந்து குரு பார்வையிடுறதுனால உங்களுக்கு வேலையில இருக்கிற பிரச்சனைகள், சிக்கல்கள் குறையும். முதல் விஷயம். ஏன்னா வேலையில இருக்க பிரச்சனைகள், சிக்கல்கள் குறையுதுன்னா, அவரேதான் உங்களுக்கு 10ஆம் அதிபதியும் கூட. சோ 10க்கு அதிபதியான சனி பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்து இத்தனை நாள் உங்களுக்கு தொல்லை கொடுத்திருப்பாரு, நிம்மதியே இல்லாததை கொடுத்திருப்பாரு. அதே மாதிரி உங்களுக்கு நிறைய அசௌகரியங்களும் அலைச்சல்களும் அதிகமா ஏற்படுத்தி கொடுத்திருப்பாரு. இப்ப அந்த இடத்துல குருவோட பார்வை பலமா விழுதுன்றதுனால உங்களுக்கு அதுல இருக்க அசௌகரியங்கள் எல்லாமே நீங்குதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேலையில இருக்கிற இடைஞ்சல் குறைஞ்சு வேலையில ஒரு முன்னேற்றம் கிடைக்குது. ஆனா குடும்பஸ்தானத்தின் அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு 5ஆம் இடத்துல கேதுவோட இணைவு பெற்றிருக்காரு. அப்ப அந்த இடத்துல சுக்கிரன் கெட்டு போயிருக்காரா, அதனால குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படதான் செய்யும். விட்டு கொடுத்து போனா ரொம்பவே நல்லது. பண வருவாய் எவ்வளவு இருந்தாலும் சரி, உங்களுக்கு செலவுகள் அதிகமா இருக்கும். ஏன்னா உங்க ராசி அதிபதி செவ்வாய் உங்களுக்கு தனஸ்தானத்துல இருக்கிறாரு, அவர் பலமா இருக்கிறாரு. அதனால உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை கொடுத்துறாரு. ஆனா உங்களுடைய தனஸ்தானாதிபதி சுக்கிரன் கேதுவோட இணைவு இருக்குல்ல, அதனாலதான் உங்களுக்கு சிக்கலே இருக்குது. அதே மாதிரி மேஷ ராசியினர் கல்யாணத்துக்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்துல ரொம்ப அதிக முயற்சி எடுக்க வேணாம். நீங்க வழக்கம் போல பாக்குற மாதிரி பாருங்க. ஏன்னா உங்களுக்கு 7க்குரியவரும் 2க்குரியவரும் சுக்கிரன். அந்த சுக்கிரன் கேதுவோட இணைவை பெற்றிருக்கணும் போது அப்ப நீங்க எதிர்பார்த்த வரன் உங்களுக்கு வராது. அதுதாங்க முக்கியம். அதாவது நம்ம ஒரு கல்யாணத்துக்காக நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம தேடிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அதற்கான அலைன்ஸ்ன்றது நமக்கு வராது. அதேதான் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்லயும் சரி, உங்களுக்கு அந்த பிரச்சனைகள், சிக்கல்கள்னு இருக்கும். எப்பப்பவோ எதோ நடந்திருக்கும். அதெல்லாம் அப்பப்ப விட்டு விட்டு போயிருப்பீங்க. ஆனா இப்ப என்ன தெரியுமா நடக்கும், பழைச எடுத்து பேசி அதனால பிரச்சனைகள் உருவாகும். மேஷ ராசினர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா அவங்கள நீங்க மீட் பண்றதே தவிர்த்துக்கோங்க. அதுதாங்க நல்லது. இல்லைன்னா பிரச்சனையும் சிக்கல்களும் ஏற்படும். ஏன் பிரிவு வரைக்கும் கூட போகலாம் இந்த ஜூலை மந்த்ல. அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதும் நல்லது. பழைய பிரச்சனைகளை பத்தி பேசாதீங்க. பழைய விஷயங்களை பத்தி பேசி அது ஒரு பெரிய பிரச்சனை உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதேதான் உங்களுக்கு 3ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரியன் புதன் இணைவு. அதாவது புதன் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிற மாதிரிதான் இந்த மாதம் ஆரம்பமாகுது. அதனால படிப்பு கல்வியெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனா அவர் திரும்பவும் வக்ரகதி அடைஞ்சு 3ஆம் இடத்துல ஆட்சி பண்றாரு. வக்ரகதியில ஆட்சி பண்றாருன்னும் போது பாத்தீங்கன்னா அதுவும் சூரியனோட இணைவு பெற்றிருக்காரு. அதனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே எப்படி தெரியுமா இருக்கும், ரொம்பவே ஸ்மார்ட்னஸா இருக்கும். ரொம்ப புத்திசாலித்தனமா தைரியமா நீங்க முடிவுகளை எடுத்து வைப்பீங்க. தைரியமா முடிவுகளை முன்ன எடுத்து வைப்பீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகமா தான் இருக்கும். வேக வேகமா எல்லாமே நடக்கும். எல்லாமே வேக வேகமா நடக்கும். நீங்க எதிர்பார்க்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே கண்ணை இமைக்கிற நேரத்துல முடிஞ்சிற மாதிரி வேக வேகமா நடக்கும். உங்களுக்கு அந்த இடத்துல பிரீத்திங் ஸ்பேஸ் இருக்காதுன்னு தான் சொல்லணும். ஆனா ஸ்டூடெண்ட்ஸுக்கு, மேஷ ராசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. உங்களுக்கு 3ஆம் இடத்துல புதன் ஆதித்ய யோகம் இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா உங்களுடைய படிப்புல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஒரு நல்ல சலுகைகளோட உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்ல காலேஜ்ல இந்த டிபார்ட்மெண்ட் தான் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னும் போது அதெல்லாம் உங்களுக்கு அழகா வந்து சேருங்க. நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கனாலே போதும், உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா மேஷ ராசினருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல சனி இருந்து ஒரு தொந்தரவு கொடுத்தாலும் அங்கு குரு பார்வை இருக்குன்றனால உங்களுக்கு எவ்வளவு தொந்தரவுகள் இருந்தாலும், எவ்வளவு தடங்கள் இருந்தாலும் அது எல்லாமே சக்சஸ் ஆகுது. அது எல்லாமே நிவர்த்தி ஆகுது. அதனால போன வருஷம் எங்களுக்கு 7 சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எல்லாமே தடங்கள் ஏற்படுது, எதுவுமே எங்களால செயல்படுத்த முடியல அப்படின்னு புலம்புனீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி எல்லாம் இல்லை. இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்பவே பெட்டரா இருக்கு.
உங்களுடைய யோகாதிபதி குரு வந்து உங்களுக்கு ரொம்பவே பக்கபலமா ரொம்பவே துணையா இருக்கிறாருன்றதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் தான். கண்டிப்பா மென்டரோட அட்வைஸ் எடுத்துக்கோங்க, அது உங்களுக்கு ரொம்பவே துணையா இருக்கும். அதே மாதிரி நீங்க எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்சஸ் கிடைக்குங்க. தனஸ்தானத்துல இருக்கிற சுக்கிரன் தான் உங்களுக்கு பிரச்சனைக்குரியதா இருக்கே கண்டி, மத்தபடி மத்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவரபிளா தான் இருக்குது. அது உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குது. நீங்க எஃபோர்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்குது. ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயம்ன்றது நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சுக்கிரன் கேது இணைவுன்றது 5ஆம் இடத்துல இருக்குது. சோ வயிறு எரிச்சல், நெஞ்சு எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகமா தாக்கக்கூடும். அவுட் சைட் ஃபுட்டை நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. சாஃப்ட் ஃபுட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்க வந்து முருகனை வழிபாடு பண்றதோ இல்ல உங்க குலதெய்வ எல்லையப்பனை வழிபாடு பண்றது, அதாவது எல்லையப்பன்றது என்னன்னா உங்க ஊர் எல்லை தெய்வம்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த எல்லை தெய்வங்களை வழிபாடு பண்றது உங்களுக்கு நல்ல யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்குங்க. மேஷ ராசினர்கள் நல்ல முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம்.